சார் மாங்காய் சாம்பார் டேஸ்டா இருக்கும் சார். மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு எனக்கும் தெரியுங்க. இதை சொன்ன பிறகு எப்படிப்பா நான் மாங்காய் சாம்பார் டேஸ்ட் சொல்றது? மணப்பாடு மீன் சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கண்ணிலே காட்டல சார். இப்போ நான் என் 2 பொண்ணு இருக்காங்க சார். அவங்களுக்கு கூட நான் நான்வெஜ் பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா சைவ மாப்பிளைக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன் சார். எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவை பார்க்க வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு. என்ன கேட்ட? பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. ராதா மாப்பிள்ள கறி சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீ சமாளிச்சிருவியா? சமாளிச்சிருவேன்ப்பா, நான் எப்படியாவது அவர் திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவேன்ப்பா, திருத்தி கொண்டு வந்துருவேன்ப்பான்னு நினைச்சேன். ஒரு குழந்தை மாதிரி அவர் சாக்லேட் காட்டி கூட்டு போயிருக்காங்க. மணப்பாடு மீன் சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கண்ணிலே காட்டல. சும்மா சொல்லுவாங்க சார், எல்லாம் சுத்த போய். இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்றது எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால பழகிருச்சு கொஞ்சம். அது எங்களுக்கு லாபம் தானே. அவர் உங்களை மீன் சாப்பிட விடலங்கிறதுக்காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்து அதை சட்னின்னு நம்ப வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை. எப்பலாம் உனக்கு மனசு வந்தது? இப்போ எப்படி இருக்கு சண்டே? சண்டே வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, இல்லைன்னா மோர் குழம்பு. அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. தேங்காயை வந்து அரைச்சு போட்டு சாதம். தேங்காவை எங்க அரைச்சு ஊத்துன பரம்பரை நம்ம பரம்பரை. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். சார் எனக்கு கல்யாணம் ஆகும் போதே தெரிஞ்சுது சார். அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபுல்லாவே நான்வெஜ் தான், வெஜ் தான். நாங்க எல்லாம் கூட உங்களுக்கு வெஜிடேரியன் இல்ல. உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்புறம்? நீங்க ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்க. அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டுல மீன் தொட்டி வளர்க்குறாங்க, செடி வளர்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஓ, கலர் மீன் வளர்த்துருக்காங்க. ஆமாங்க சார். ஓகே. இன்னமும் அவங்க வெஜ் தான் சார், நாங்க நான்வெஜ் தான். அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா. அவர் சொன்னாரு என்ன உனக்கு விருப்பமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஸ்டார்டிங் 1 இயர் தான் சார் கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்ப செஞ்சாலும் எதனா திட்டிட்டே இருப்பாரு சார். மூளை இருக்கா? மாப்பிளைக்கு மூளைனா ரொம்ப இஷ்டம் போல. இல்ல தம்பி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போச்சா எப்படி? சார் இப்போ நான் என் 2 பொண்ணு இருக்காங்க சார். அவங்களுக்கு கூட நான் நான்வெஜ் பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா சைவ மாப்பிளைக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன் சார். எங்க பொண்ணுக்கு அந்த தில்லாலங்கடி வேலை தெரியாதா? பத்திரம் மாத்த தங்கத்தை பல்ட்டி அடிக்க விட்டீங்களா? பல்ட்டி. மாங்காய் சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாங்காய் சாம்பார் செய்ய மாட்டாங்க சார். எனக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது சார். மீன் குழம்புல போட்டா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதான் மீன் குழம்புல போட்டா அது டேஸ்டா இல்ல. 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் சார். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல சார். மாங்காய் சாம்பார் டேஸ்டா இருக்கும் சார். மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு எனக்கும் தெரியுங்க. இதை சொன்ன பிறகு எப்படிப்பா நான் மாங்காய் சாம்பார் டேஸ்ட் சொல்றது? அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன். இது அந்த பல்ட்டிடா சாமி. சண்டே ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டே ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நாங்க வாரத்துக்கு 1 நாள் தான் சாப்பிடுறதே. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அந்த சண்டேவும் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். எப்பவுமே வாரம் சண்டே சாம்பார் தான். விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். நான் மட்டும் தான் நான் வெஜிடேரியன், வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். அப்போ வந்து இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா எனக்கு மட்டும் நான் நான்வெஜ் பண்ணி, இப்போ அவங்களுக்கு இருக்க கஷ்டம் தான் எனக்கு. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு என்ன பொரியல்னாலும் சண்டே தானே நான்வெஜ் ஸ்பெஷல். அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது இல்ல, அதனால நானே நிறைய மாத்திக்கிட்டேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ரசம் மாங்காய் ஊறுகாய். ரசம் மாங்காய் ஊறுகாய் அவ்வளவுதான் சார். ஏடா தொட்டுக்கிறதாவது கொஞ்சம் நல்லது கெட்டது செஞ்சிடக்கூடாதா? 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, எங்க வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் ரொம்ப கவனிப்பாங்க. போதுமா எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரகம் அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. நீ என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவீங்க நான்வெஜ்ல? இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. முயல் மொசக்கறி வைப்பாங்க சார், சூப்பரா இருக்கும். சோ அதுவே ஒரு நிமிஷம் இருமா, உட்காந்துக்க. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஃபிஷ் மாங்காவும் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நண்டு சாப்பிடுவோம் சார். அப்புறம் அந்த ஃபிஷ் வகையில எல்லாருமே சாப்பிடுவோம். பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. எங்க அம்மாச்சி சமைச்சு கொடுப்பாங்க சார். குளத்துல வளர்த்து எங்க அம்மாச்சியே வந்து ஒரு நாள் வளர்ந்து. ஆமா, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. தம்பி, டைனோசர் தவிர அவ்வளவு சாப்பிடுற குடும்பம் தம்பி. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கே கோபம் வருதுன்னா பாத்துங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம புளி குழம்பு, ஒரு சாம்பார், ஒரு மோர் குழம்புன்னு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வெறும் ரசம் ஊறுகாய் சாப்பிட ஒண்ணு எல்லாம் தள்ளுங்க. கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா. ரைட்டு,
சைத்தான் சைக்கிள்ல வருது. அம்மா நான் உனக்கு சொல்லி கோச்சுக்க, நீ உனக்கு பிடிச்ச சாப்பிடு. அவன் வெஜ்ஜு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவன் ரசம் மட்டும்தாம்மா சாப்பிட்றான். அவன் ரசட்டேரியன்மா, வெஜிடேரியன் கூட கிடையாது. தம்பி போ, நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போ. கேரட் சட்னி செய்வா, ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கேரட்ல சட்னியா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே. கேரட்ல ஜூஸ்லாம் சாப்பிட்டுருக்கேன். கேரட் சட்னின்னு ஒண்ணு இருக்கா? ஆனா செஞ்சு செய்ய தெரியாம ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? இந்த சட்னி இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. சட்னி தான். கேரட் சட்னி செய்யும் முறை சொல்லுங்களேன். Take 5 ml of vajram. Add a few pieces of glass. Then 1 teaspoon of rust powder. Okay. அப்புறம் மிக்ஸில அரைச்சு தாளிச்சு இதையும் உள்ள கொட்டி போடு. ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு, இதில் ராஜா முன் வாந்தி வரா. ஏப்பா ப்ரொடக்ஷன்ல இதை ட்ரை பண்ணுங்களேன் தம்பி, புரியுதுல? டக்குன்னு செஞ்சிருங்க, கொண்டாந்து வைக்கிறோம். இவங்களுக்கே இப்ப இடையில அந்த சாப்பாடை கொடுக்குறோம். பயமுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அப்ப லவ் பண்ற டைம்ல வெளியே போகும்போதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க சார் என்னோட. அப்ப என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் இழுத்து போட்டு சாப்பிட்டீங்க? லவ் பண்ற டைம்ல சார், அவருக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு செட் ஆனுங்கிற மாதிரி உங்களுக்கு காதல் கை கூடுறதுக்காக கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஜெனியூனா ட்ரை பண்ணேன். மாதிரி வெரைட்டியா ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இவங்க கொடுக்குற ஹைப் அளவுக்கு சிக்கன்ல அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு சார். அப்ப சப்பன இருக்கு சார். நீங்க சொல்ற ஹைப் அளவுக்கு எனக்கு பெருசா டேஸ்ட் இல்ல. அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அவ்வளவு டேஸ்டா இருக்கு எனக்கு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? இப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே, இது என்னது இல்லன்னு. நான் அதான் சார் கொஞ்சம் அப்படியே அவங்க அப்படியே அது வந்து அதாங்க அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி. என்னப்பா வேமா சொல்ல, பதறு எனக்கு. கேரட் சட்னி வந்து விட்டது. கொண்டாங்க ரீதா அவர்களின் கேரட் சட்னி. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட்லாம் நீங்க செய்வீங்களா? ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கோ? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. நீங்க மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? நான் எல்லாமே நான்வெஜ் சூப்பரா எல்லாமே சமைப்பேன். ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். கல்யாணம் ஆன 3 மாசத்துல வந்து ஒரு பெரிய காது குத்து ஃபங்க்ஷன் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோம் சார். இலைய மூடணுன்னே வேகமா குடு குடு குடுன்னு எந்திரிச்சு ஓட. என்ன ஸ்பீடு, அப்படியே புல்லட் மாதிரி வந்த. ஏன் பின்னாடி எதனா படபடன்னு சவுண்ட் கேட்டுச்சா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மண்டபத்துக்குள்ள எல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்க சார். அவங்க நான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் சூப்பரா சமைப்பாங்க. வெஜிடேரியன் ஒண்ணுமே அவங்க சமைக்க தெரியாது. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடா, உருட்டி அடிக்கிறதுக்கு. பெரிய இட்லி பாத்திரம் நிறைய அந்த கரைச்சு ஊத்தி இந்த கறியை எடுத்து அதுல போட்டு மேலாப்புல எடுத்துட்டு வந்து இட்லிக்கு ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுப்புக்கிட்டேயே உட்காந்துருப்போம். சின்ன கிண்ணத்துல கறி வெந்திருச்சான்னு பார்க்க கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் குழம்பு கொடுப்பாங்க. சோ இதை சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 12:30 மணிக்காக உட்காந்துருப்போம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் தண்ணி கொடுப்போம், வாய் ஊறுது. மேலாக எடுத்தா ஒரு டேஸ்ட், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா ஒரு டேஸ்ட். ரசம் தெரிஞ்சுக்கோ என்னென்ன இருக்குன்னு. ஏய் அதான்டா, யானை குளிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. இது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே தான் சார் இருப்பேன். செய்யறதுக்குலாம் குறை சொன்னா எப்படி செய்ய மனசு வரும்? நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படி டேஸ்டா வரும்? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.